தன்னுடைய வரலாறு தெரியாமல் வளருகின்ற எந்த ஒரு சமுதாயமும் வளமான சமுதாயமாக உருவாக, தன் இனத்தினுடைய வலி அறியாத எந்த ஒரு சமூகமும் தனது வாழ்க்கையை செழுமையாக அமைத்துக் கொள்ளாது. யாருக்கு வாக்களிக்கின்றோம் என்று தெரியாமலேயே சினிமா மோகத்தில் ஏதோ ஒரு பொத்தானை அழித்துவிட்டு வருகின்ற ஒரு தலைமுறைக்கு அரசியலையும் இந்த சமூகத்தின் வலியையும் நாம் கடந்து வந்த பாதையையும் கற்பிப்பது என்பது சற்று கடினம்தான். ஆனாலும் அப்படியே விட்டுவிட முடியாது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நம்முடைய வரலாறு என்ன என்பதை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நம்மை சுற்றி ஒவ்வொரு நாளும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு அறிய செய்யுங்கள். நம்மை சுற்றி என்னவெல்லாம் நடந்தது என்பதையும் அவர்களுக்கு புரிய வையுங்கள். ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக, ஒரு பெற்றோராக உங்களுக்கு அந்த கடமை இருக்கின்றது. வெறும் கேளிக்கையும் வேடிக்கையும் மட்டும் வாழ்க்கை கிடையாது. வெறும் உணவு பண்டங்களும் ஊர் சுற்றுவது மட்டுமே வாழ்க்கையாகிவிடாது. அதை கடந்து நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை யார் என்று அறியாத சமூகங்கள் எல்லாம் தவறான பாதையில் சென்று சீரழிந்திருக்கின்றன. ஒரு நல்ல சிந்தனை கொண்டவனுக்கு, ஒரு நல்ல செயல்பாட்டாளனுக்கு, ஒரு அறம் சார்ந்த சிந்தனை கொண்டவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் கௌரவமும் பதவியும் அதிகாரமும் எல்லாம் ஒரு அழுக்குக்கு கிடைக்கின்றது, ஒரு தரமற்றவனுக்கு கிடைக்கின்றது. இந்த சமூகத்தை சீரழிக்க துடிக்கும் ஒருவனுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அந்த சமூகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு நல்ல படைப்புகளுக்கும் ஆற்றல் மிக்க சிந்தனைகளுக்கும் எழுச்சியான எண்ணங்களுக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கசடுகளுக்கும் குப்பைகளுக்கும் அற்பமான விஷயங்களுக்கும் கிடைக்கின்றது என்றால் அந்த சமூகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று பொருள். யாரெல்லாம் ஆள வேண்டுமோ ஒரு சமூகத்தை, அதையெல்லாம் விடுத்து எப்படி வேண்டுமானாலும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற தொடங்குகின்றார்கள் என்று சொன்னால் ஒரு சமூகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பது பொருள். புரிந்து கொள்ளுங்கள் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை. இதை புரிந்து கொள்ளாதவரை இந்த இனம் மீண்டெழாது. யார் எக்கேடு கெட்டால் என்ன, யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, நாம் உழைத்தால் தானே நமக்கு சோறு கிடைக்கும், நாம் வேலைக்கு சென்றால் தானே நம்முடைய வாழ்க்கை நிலைப்படும் என்று பலருக்கு சிந்தனை இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. யார் ஆட்சி செய்தாலும் நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விடலாம் என்று நினைக்கின்றீர்களே, அது தவறு. சரியானவர் அந்த ஆட்சியில் அமரவில்லை என்று சொன்னால் முறையானவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. சரியானவை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைமுறை முறையானதாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்காது. கேளிக்கையும் வேடிக்கையும் மட்டுமே இங்கு பிரதானப்படுத்தப்படுகின்றது. காட்சிப்படுத்தப்படுகின்றவைகள் எல்லாம் சிறப்பானவைகளாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் கண்மூடித்தனமாக இந்த சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு இனத்தை இன அழிப்பு செய்த பிறகு அந்த இனம் மறுபடியும் மீண்டெழுந்து வந்துவிடக் கூடாது, புரட்சியான சிந்தனைகள் அவர்கள் சிந்தனையில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே கேளிக்கையும் வேடிக்கையும் புகையும் போதையும் மதுவும் அவர்களது சிந்தனையில் புகுத்தப்பட்டன. அதனுடைய விளைவை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். யாருடைய சிந்தனையில் கேளிக்கையும் வேடிக்கையும் வக்கிர எண்ணங்களும் போதையும் புகையும் மதுவும் புகுந்து விடுகின்றதோ அவர்களை புரட்சியாளர்களாக உருவாக்க முடியாது. அவர்கள் சிந்தனையில் புரட்சி விதைகளை விதைக்க முடியாது. அப்படிதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது.